இப்போது நீங்கள் வந்து மூக்கு அடைச்சிக்கிச்சு, காலையில் எழுந்திரிச்சா மூக்கு அடைச்சிக்கிச்சு, அல்லது பேசிகிட்டு இருக்கும்போது ஏர்கான் இருக்குது, ஏசியில் உட்காந்துருக்குறோம், ஐஸ் வாட்டர் குடிக்கிறோம், மூக்கு அடைச்சிக்கிச்சு. இது ஒரு இயல்பான பிரச்சனை. இன்றைக்கி இருக்கிற மனிதர்களுக்கும் இருக்கிறது, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவனுக்கு இருக்குது. சூழ்நிலை வேணால் வேறையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, உடல் பிரச்சனை இது இல்லையா? மூக்கடைப்பு, உடம்பு நீராவி பிடிச்சிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும், போய் நொச்சி இலை, வேப்பிலை, மஞ்சள், உப்பு எல்லாம் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சி வேர்த்து விறுவிறுக்கு ஆவி பிடிச்சி எல்லாம் தொடச்சி எடுத்து உட்காந்திங்கன்னா அருமையாக இருக்கும். அருமையாக சரியா? இப்போ இந்த மூக்கடைப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனையாக ஆரம்பித்து நம்மளுக்கு எந்த வேலையுமே செய்ய முடியாமல் ஒரு நிலைகுலையை செய்யக்கூடிய வகையில் மாறக்கூடிய பிரச்சனை இந்த மூக்கடைப்பு. சுவாச பிரச்சனையாக மாறிடும். இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு நம்ம வந்து நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. ஆவி பிடித்தல், நேசல் ஸ்ப்ரே, அப்புறம் வந்து முறையான உள்ள மருந்து எடுத்துக்கிறது, நீண்ட நாள் மருத்துவம் எடுக்கிறது, இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ நம்மளுடைய முத்திரைகளில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதாரணமாக நம்ம வந்து கையில் வந்து சூச்சி முதிரைன்னு சொல்லுவோம். கையை இறுக்கமாக மூடி மோதிர விரல் மேலே பெருவிரலை வச்சு ஆள்காட்டி விரலை நீட்டிக்கணும். இந்த முதிரையை வச்சுட்டு சும்மா அப்படி கையில் வச்சுக்கோங்க. உங்களுடைய நாக்கில் வந்து தமிழ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த இல் எங்கே வருதோ நாக்கு மேலே தொட்டுக்கணும். அப்படி வச்சுட்டு உங்களுடைய இந்த வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை புருவனுடைய நடு மத்தியில், 2 புருவத்தினுடைய மத்தியில் அப்படி வச்சு நாக்கு மேலேயே இருக்கணும். மூச்சு அப்படி சாதாரணமாக இழுத்து விட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து 60 வினாடிகள், அதாவது 1 நிமிடம் அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் 2 மூக்கும் ஆச்சரியமாக திறந்துடும். உள்ளுக்குள்ளே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது, அவ்வளவு கிளியராக திறக்கும். மருந்து கிடையாது, ஆவி பிடிக்கிற வேலை கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் போய் தனியாக ஆவி பிடிக்கணுன்னா ஒரு இடத்துல போய் உட்காரணும். இது நீங்கள் எந்த இடத்துல மூக்கு அடைச்சிச்சோ அந்த இடத்துலேயே பண்ணிடலாம். அந்த முதிரையுடைய பேர் வந்து சூச்சி முதிரை. சூச்சி 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 முதிரை. சூச்சி முதிரை. இடம் வந்து உள்நாக்குக்கு மேலே வந்து அண்ணாக்கில் வந்து நாக்கை தொடணும், சைனஸ் கிளாண்டை தொடறீங்க. ஸோ இது வந்து சைனஸ் இருக்கிறவங்களுக்கும் உதவும். இந்த வலியெல்லாம் இருக்குது, எல்லாம் வலி இருக்கிறது, வீக்கம் இருக்கிறது, காது அடைப்பு எல்லாம் அந்த பீனிச நோய்கள்னு சொல்லுவோம். இந்த நீரேற்றம், இந்த நீரேற்றத்தினால வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இது வந்து உடனடியாக பாருங்கள். இப்படிதான் மோதிர விரலில் அமுத்திட்டு கட்டை விரலை ஆள்காட்டி விரலை நீங்கள் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா முத்திரை, மூச்சு, வர்ம புள்ளி 3ஐயும் பயன்படுத்துகிறோம். முத்திரை, மூச்சு, வர்ம புள்ளி, இது 3ஐயும் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஒரே ஒரு முத்திரையாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே மருந்து எல்லாத்தையும் குணப்படுத்துகிற மாதிரி அது பார்த்தீங்கன்னா பாருங்க, கையை இப்படி வச்சு, இது குபேர முத்திரை. இந்த முத்திரையை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சைனஸ் கிளாண்ட் எல்லாமே ஒரு கழிவு நீக்கம் செய்யும். எவ்வளோ நேரம் வச்சு டீடாக்ஸ். இந்த மாதிரி முத்திரையை மட்டும் செஞ்சிங்கன்னா 20 நிமிடம் முதல் 40 நிமிடம் வரை செய்யணும். இப்படி உட்காந்துருக்கணும். சும்மா அப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கல, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், படம் பார்க்கும்போது அது பார்க்கும்போது அப்படி பேசிகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி முத்திரைகள் அப்படின்றது உடல் சம்மந்தப்பட்டு, மனம் சம்மந்தப்பட்டு உடனடியாக வேலை செய்யக்கூடிய ஒரு எளிய வைத்திய முறை. இது ஒரு காயகற்ப முறை, சித்தர்களினுடைய ரகசியமான நோய் தீர்க்கும் முறைகள். இதை வந்து ஏன் ரகசியமாக வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முறைகளை பயன்படுத்தி நாம் இந்த உடம்பை அழியாமல் பாதுகாக்கவும் முடியும், இம்மோர்டல் ஆக்கிடலாம். அப்போது இந்த ஒரு அழியும் உடலை அழியாத உடலாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த முத்திரைக்கு இருக்குது. அப்போ இந்த முத்திரைகளை முறையாக கற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். சாதாரணமாக எல்லாருமே செஞ்சு எல்லாருமே வந்து அழியாமல் ஆகிட்டா இந்த உலகம் தாங்காது. அதனால் வந்து விதி இருக்கிறவங்களுக்கு இது பலிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சில குறிப்புகளோடு விட்டு சென்றிருக்கிறார்கள். நமக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, அப்படிப்பட்ட ரகசியத்தை ஏன் இப்போ வெளியில் கொண்டு வர்றோம், நமக்கு எப்படி இது கிடச்சிச்சு அப்படின்லாம் பார்க்கும்போது, இன்றைக்கு மருத்துவம் அப்படின்றது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பமாக இருந்தால் கூட மறைமுகமாக கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து இந்த நோய்க்கு உங்கள் விருப்பப்படி மருத்துவம் செஞ்சுக்கலாம், ஆனால் இந்த மாத்திரை சாப்பிடுங்க, இந்த ஊசி போடுங்க, இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டு நம்மளை ஆண்டுகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். மறைமுகமாக நம்மளை கட்டாயப்படுத்தி ஒரு கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு போதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்
இது எல்லாமே சுய மருத்துவ பிரிவில் வர்றது. அப்போ ஒரு சுய மருத்துவமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. அதை பயன்படுத்தி பழகிக்கொள்வது நல்லது. வயதான காலத்தில், முதுமையில், 60 வயதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு மருத்துவ முறையும் கை கொடுக்காமல் போனால் கூட நீங்கள் உயிரோடு இருப்பதற்கு, உங்கள் ஆசைகளை தீர்த்து கொள்ளும் வரை இந்த உலகம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு வசப்பட வேண்டும் என்றால் இந்த முதிரைகளை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு முதிரைகள் இருக்கிறது? 3000 முதிரைகள் இருக்குது. ஏன்னா உங்கள் புத்தகத்தில் பார்க்கும்போது 108 முதிரைகள் சொல்லியிருந்தீங்க. இந்த 3000 முதிரைகளில் ஒரு 108 முதிரைகளை அறிந்து கொள்ளுங்கள். முதிரை இது வந்து முதலுதவியாக நோய் தீர்க்கக்கூடிய முதிரைகள். அதுலேயும் அடிப்படையில் ஒரு 18 முதிரைகளையாவது மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப பயன்படுத்தி பழகி கொள்ளுங்கள். ஐயா, இப்போ முத்திரை அப்படின்னு சொல்லும்போது விரல்கள் சார்ந்து தான் இருக்கா? ஏன்னா இப்போ பிறப்பில் நீங்கள் சொன்னீங்க சில நோய் வந்துட்டு பிறப்பிலே வரக்கூடிய நோய்கள் இருக்கும்போது விரல் இல்லாமல் கை இல்லாமல் பிறக்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு முத்திரைகள் பயன்படுத்தணும்னு தோணும்போது எந்த முறை அது வந்து முதிரையாக அதை பாய்வித்து கொள்ளலாம்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதிரைகளில் விரல்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய முதிரைகள் இருக்குது. நம்மளுடைய மொத்த உடம்பையும் ஒரு நிலையில், முதிரை அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட நிலையில் குறிப்பிட்ட கால அளவு இருப்பது, த சீலிங் பொசிஷன். இப்படியே உட்காந்துருக்கிறோமா, இது ஒரு முதிரை. இப்படி உட்காந்துருக்கிறோமா, இது ஒரு முதிரை. இப்படி உட்காந்துருக்கிறோமா, இது ஒரு முதிரை. கண்ணை மூடி இப்படி உட்காந்துருக்கோமா, இது ஒரு முதிரை. உடம்பு முழுவதுமாகவே ஒரு முதிரையாக வேலை செய்யும். அதில் இந்த உடம்பு முழுவதும் வேலை செய்தால் கூட உடனடியாக, இதெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுக்கும், உடனடியாக இந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்த உடம்புக்கு பஞ்சபூத தத்துவத்தினுடைய ப்ளக் பாயிண்ட்ஸில் சொருகக்கூடிய அந்த ப்ளக்ஸ் வந்து நம்ம விரல்கள் தான். எப்படி வந்து ஒரு சார்ஜிங் யூனிட்டில் போய் நம்ம ப்ளக் பண்ணுறோம், அந்த மாதிரி பஞ்சபூதத்தில் ப்ளக் பண்ணுறதுக்கு இந்த விரல்கள் தான் நமக்கு கருவிகள். அதில் இது நீர் ரெப்ரசன்டேட்டிவ், வாட்டர், எர்த், ஸ்கை, ஏர், ஃபயர். நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு. இந்த 5 சார்ஜிங் யூனிட்டில் போய் சார்ஜ் பண்ண முடியும். நமக்கு 10 விரல்கள் 2 பக்கம் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதை பயன்படுத்தி உடனடியாக நம்மை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா 3000 முதிரைகள் விரல்களில் செய்யக்கூடிய முதிரைகள். 3000? ஆமாம், 10 விரல்கள் தான், ஆனால் 3000 முதிரைகள் செய்யலாம். ஆனால் 3000 முதிரைகளுக்கான புத்தக விளக்கமும் இருக்குது. கோவில்களில் இருக்கிறது, புத்தகங்கள் இல்லை. சில இப்போ ஏட்டுகளாக பதிவு பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி? இப்போ வந்து பார்த்திங்கன்னா புத்தகம் அப்படின்றது நமக்கு ஒரு 200 ஆண்டுகளாக அறிமுகமான ஒரு விஷயம். இப்போ நாம் குமரேசன் ஐயாவும் பாசுகண்ணனும் இன்றைக்கி வந்து 2026 நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் நம்ம யூடியூப் வச்சுருக்கிறோம், கேமரா வச்சுருக்கிறோம், புக்கு வச்சுருக்கிறோம், பென்ட்ரைவ் வச்சுருக்கிறோம், எலக்ட்ரானிக் மீடியா ஸ்டோரேஜ் வச்சுருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து டைம் கிளாக் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுவோம். நம்ம ஒரு 500 ஆண்டுகள் பின்னாடி டைம் ட்ராவல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். என்ன பதிவுகள் வச்சுருப்போம்? ஓலைச்சுவடி, எழுத்து வடிவத்தில் ஓலைச்சுவடிகள் அல்லது கல்வெட்டுகள், இந்த மாதிரிலாம் இருக்கும், பதிச்சு வச்சுருப்பாங்க. இதே இது வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்னவா இருக்கும்னா கல்வெட்டுகள் இருக்கும். கோயில்களை பார்க்கறது கல்வெட்டுகள், படிக்கட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்குது கல்வெட்டுகள். ஒரு ஊரில் கூட ஒரு வரவேற்பு அது ஒன்று கேள்விப்பட்டேன், அதுக்கு திருத்திக்கிறேன் நான். இப்போ பேசிகிட்டு இருக்கிற தருணத்திலேயே அந்த கல்வெட்டுகளில் எழுதி வச்சுட்டு அப்படியே நடந்து போயிடுவாங்க. ஆமாம், ஏன்னா அது சுமந்துக்கிட்டு போகும்போது அது ஞாபகத்தில் இருக்குமான்னு தெரியாது. அதனால தான் பாறைகள் எல்லாம் வரைஞ்சி வைக்கிறது, பாறைகளில் குடைஞ்சு எழுதுறது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20000 வருடங்களுக்கு முன்னாடி போகும்போது, எழுத்து வடிவம் உருவாவதற்கு முன்னாடி சப்தங்கள் போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலைகள் தான், கற்சிலைகள் தான் அவர்களுக்கு புத்தகம் விளக்கங்களை கொடுக்கறதுக்கு. அதனால தான் ஒரே சிலையில் பல விளக்கங்களை கொடுப்பதற்கு பல கைகளை வைத்து பல முத்திரைகளை வைத்தார்கள். ஸோ இந்த கற்சிலைகள் அப்படின்றது ஒரு கல் நூலகம். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இன்றைக்கு நமக்கு அது தெரியலை அப்படின்றதுக்காக அதை நாம் பக்தியாக மட்டும் பார்ப்பதனால வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். உண்மையில் பார்த்திங்கன்னா ஒரு கற்கால நூலகம் அப்படின்றது சிலைகள். நான் இந்த முதிரைகளை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது ஒரு பெரியவர் வந்து ஒரு குரு என்ன சொன்னார் அப்படின்னா, காளி சிலை பார்த்துருப்போம். அந்த சிலையில் இருக்கக்கூடிய அம்மனுடைய வயது ஏறக்குறைய வந்து ஒரு 45 முதல் 55 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தோற்றம்.
அந்த வயது பெண்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும், உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை அத்தனைக்கும் அந்த அம்மன் கையில் இருக்கக்கூடிய 16 கைகளில் இருக்கக்கூடிய முதிரைகள் தான் தீர்வு. பெரிய ஒரு விளக்கம் அது. எனக்கு காளி அப்படின்னு சொன்னாலே சாந்தம் அப்படின்னுவோம், அமைதியான ஒரு தெய்வம் அப்படின்வாங்க. ஆனால் அவங்களுடைய தோற்றம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஆங்காரமாக இருக்கும். ரொம்ப நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், மனைவியாகட்டும், அம்மாவாகட்டும், தங்கை, அக்காள் யாராக இருந்தாலும் அந்த வயது வரும்போது நீங்கள் அவங்கள அப்படி தான் பார்க்க முடியும் இல்லையா? ஏன்னா அவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள், மெனோபாஸ் சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸ்னால அவர்களினுடைய இயல்பு நிலை மாறி அவர்கள் ஆக்ரோஷமாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த 16 முதிரைகளும் அவர்களுக்கு இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய முதிரைகள். அது இது ஒரு பெரிய ஒரு தெளிவான ஒரு விஷயம். ஏன்னா யாரும் கற்றுக் கொடுத்ததில்லை. இப்போ கோயிலுக்கு போனாலும் யாரும் தெரிஞ்சுக்க போகிறதில்ல, அவங்க தோற்றம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க இல்லையா? கையில் ஒவ்வொரு ஆயுதத்தை பார்த்துட்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ விநாயகர் சிலை நம்ம பார்க்குறோம். எல்லா சிலையிலையுமே ஞான முதிரை வைத்திருப்பார்கள். விநாயகர் சிலையில் பொதுவாக படிப்புக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது பண்ணுறோம், மந்திரங்கள் சொல்கிறோம். ஓம் எனும் பொருளாய் உள்ளாய் போற்றி, பூம் எனும் பொருள் தோறும் பொலிவாய் போற்றி, அகர முதலென ஆனாய் போற்றி, அகர உகர ஆதி போற்றி அப்படின்னு மந்திரம் சொல்கிறது ஒரு வழி. அப்படி இல்லாமல் கையில் இப்படி வச்சுக்கிறது ஒரு வழி, தோப்புக்கரணம் போடுறது ஒரு வழி. இப்படி எல்லா வழிமுறைகளும் இருக்குது. இது எல்லாத்தையும் பண்ணால் கூட அவர் சிலையில் என்னத்தை வச்சுருக்கிறாங்கன்னா முதிரையை தான் வச்சுருக்காங்க. அவர் தோப்புக்கரணம் போடுற மாதிரியோ அவர் மந்திரம் சொல்கிற மாதிரியோ வைக்கல. ஸோ நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். இந்த முதிரை செய்யும் பொழுது இந்த பதிவுகள், படிப்பு சம்மந்தப்பட்ட, ஞானம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உள்ளே போய்கிட்டே இருக்கும். அதே இது உங்களுக்கு எப்போ திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணணுமோ அப்போ நடுஞான முதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தஞான முதிரை, ஆள்காட்டி விரலை பெருவிரலின் கோட்டில் சொல்கிறது, இதை பண்ணும்போது திருப்பி எல்லாம் வெளியில் வரும். ஸோ இது ப்ளே, இது ப்ளே, இது ரெக்கார்டு. நம்ம இப்போ எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோம், இந்த பட்டன் ப்ளே பண்ணும்போது இந்த பட்டன். இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு இந்த 2 முதிரையும் பயன்படுத்தி மலேசியாவில் ஸ்ட்ரைட் ஏ வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 11 ஏ வாங்கினவங்களும் இருக்கிறாங்க. அது உங்கள் மாணவர்கள்லாம் இங்கே கற்றுக்கிட்டவங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்கன்னே சொல்ல முடியாது. நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் மனசில் பதிஞ்சிட்ருக்கும். அவங்க கேட்கும்போதெல்லாம் அந்த முதிரையை மட்டும்தான் கையில் வச்சுருப்பாங்க. தினம் புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்ததே இல்லை. பரீட்சை எழுதும்போது ஒரு கையில் அப்படி வச்சுட்டு ஒரு கையில் அந்த கேள்வியை பார்த்த உடனே பதில் வருது, எழுதுகிறாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கையா? இல்லை, விஞ்ஞானம். உங்களுடைய பிரெயின் வேவ்ஸை ப்ராப்பராக பயன்படுத்தக்கூடிய மெக்கானிசம். இந்த சமீபத்தில் போன வருஷத்தில் ஸ்ட்ரைட்டே வாங்கினவங்க இருக்கிறாங்க இங்கே மலேசியாவில் குழந்தைகள். இந்த மாதிரி பயன்படுத்தணும். இது அவங்களுக்கு மட்டுமா? இது மற்றவங்களாம் வாங்க முடியாதா அப்படின்னா இது எல்லோருக்கும் பொதுவானது. இது ஒரு ஹியூமன் அனாட்டமியினுடைய சயின்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ பொதுவாகவே இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் இப்படி நடந்து போயிட்டுருக்கிறாரு. நம்ம பேசின வார்த்தைகளை அட்லீஸ்ட் ஒரு 4-5 வார்த்தைகளாவது அவர் காதில் போய் விழுந்திருக்கோம் பாருங்கள். அப்போ அதை பற்றி அவர் போதர் பண்ணவே இல்லை. திடீர்னு யாரோ கேட்குறாங்க, அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க போல், நீங்கள் அப்படியே வந்தீங்களா, என்ன பேசிகிட்டு இருந்தாங்க கேட்கும்போது அந்த எல்லா ஸ்டோரேஜில் போய் இருக்கும். ஆனால் நம்ம அது வேணுமா வேணாமாங்கிறது தான் நம்ம முடிவு பண்ணுறோம். அப்போது இந்த முத்திரைகள் திரும்ப அதை ரீகால் பண்ணி இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். நான் பயிற்சி எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி குருமார்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே உள்ளே என்ட்ரான உடனே கையில் அந்த முத்திரை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது அடுத்தது ஒரு 10 நாள் கழித்து நீ வீட்டிலேருந்து கிளம்பும்போதே இந்த முத்திரை வச்சுக்கணும்னு சொன்னாங்க. எதுக்காக இப்படி வச்சுக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ஒரு 3 மாதம் கழித்து ஒரு நாள் ரேண்டமாக இப்போ காலையில் நீங்கள் வரும்போது என்னென்ன சத்தம் கேட்டுச்சு, ஆசிரமத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன சத்தம் கேட்டுச்சு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அது எப்படி தெரியும் நமக்கு? காரில் வர்றோம், எத்தனையோ சத்தம் கேட்குது, எப்படி தெரியும்? அப்போ இந்த முத்திரை பாயிண்ட் வந்துச்சு. ஸோ நம்ம இந்த முத்திரையை வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வர்றோம். ரீகாலிங் அப்படின்னு பண்ண உடனே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஓகே வீட்டிலேருந்து கிளம்பும்போதுலேருந்து என்ன நடந்துச்சுன்னு நம்மளால் ரீவைண்ட் பண்ண முடியுது. இது ஒரு அற்புதமான வழிமுறை. இந்த ஹேண்ட் புக்கை நம்ம தொலைச்சிட்டோம். வாட்ச் இல்லாமல் மணி பார்க்குறதுக்குன்னு தெரியும், அந்த என்ன மெத்தடுன்றதை தொலைச்சிட்டோம். அதனால் நமக்கு கடிகாரம் தேவைப்படுகிறது. கடிகாரம் இல்லாமல் இப்போ மணி பார்க்க முடியணும். இது மனிதனுடைய இயல்பு. ஏன்னா இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் உபகரணங்கள் இல்லாமல் நம்மால் அறிவை பயன்படுத்த முடியும். சூரியனை பார்த்து சொல்லுவாங்களே, அடுத்து என்ன ஆகுது, அடுத்தது மழை வருமா வராதான்றதை பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க.
ஆனால் இன்றைக்கி நமக்கு சொல்ல முடியாது. அப்போ நாம் வந்து இயல்பாக இருக்கக்கூடிய அறிவை மழுங்கடிப்பதன் மூலம் உபகரணங்களின் துணையோடு அதை சாதித்து கொள்வதற்கு அறிவுலகம் வழிகாட்டுகிறது. ஆனால் அது தீர்வு மட்டும் அல்ல. இயல்பாக மாறுவதற்கு நமக்கு உரிமையும் இருக்குது. இப்போ மருந்து மாத்திரைகள் வந்து தீர்வு இல்லை, ஆனால் கிடைக்குது. அது மட்டும்தான் வாழ்க்கையா, அப்படி தான் இருக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. உங்களுக்குன்னு ஒரு சுயமாக நீங்கள் மறுபடியும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நம்மளுடைய கண்ணா ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து இதை சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதில் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், வர்மக்கலை படிச்சிருக்கிறோம், மூலிகைகள் படிச்சிருக்கிறோம், மூச்சு பயிற்சி படிச்சிருக்கிறோம், நிறைய படிச்சிருக்கிறோம். இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து நாங்கள் படித்ததெல்லாம் உங்கள் தலையில் போட்டு அமுக்கலாமா அப்படின்னா ஆசை இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் விட முத்திரைகளை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் என்றால் வேறு எதுவும் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை அப்படின்ற நிலை இருக்கிறது. அதனால் இதை தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறோம்.